காம்பவுண்டுக்கு IUPAC நேம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். இங்கே நமக்கு என்ன மாலிகுல் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு CH3 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு CH வந்து ஆட் பண்ணிப்போம், அப்புறம் ஒரு CH வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டபுள் பாண்ட், அப்புறம் ஒரு CH, தென் கார்பன், அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா புரோமின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்பனில் நமக்கு வந்து புரோமின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 CH வந்து நமக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க, CH3. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மாலிகுல் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு டவுட்டே வேண்டாம், நமக்கு வந்து பேரண்ட் செயின் வந்து நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். நம்பரிங் நமக்கு எப்படின்னா ரைட்லேருந்து தான் லெஃப்ட் கொடுக்கணும். அப்போ தான் சப்ஸ்டியூட்க்கு வந்து நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கிடைக்கும் இல்லையா. இல்லை நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் தான் நமக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும், சப்ஸ்டியூட்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ இதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இதான் நமக்கு வந்து செகண்ட் கார்பன், இது தேர்ட், இது ஃபோர்த்து, இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த் வரும். ஓகே, அப்போ IUPAC நேம் எழுதும்போது முதல்ல சப்ஸ்டியூட் நேம் தான் எழுதணும். சப்ஸ்டியூட் நேம்லேருந்து பார்த்தீங்கன்னா புரோமின் அல்பபெட்டிக்காரில் பி தான் முதல்ல வரும் இல்லையா. அப்போ நமக்கு என்னன்னா 4 புரோமோ. ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து 4 புரோமோ, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தில். how many carbon atom? 5 carbon atoms are there, is it correct? அப்போ வந்து பென்ட். ஓகே, அப்போ நமக்கு வந்து பென்ட் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்னன்னா ஈன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் நமக்கு என்ன இதோட IUPAC நேம். இது கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லைல் வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லைல் வரும். அல்கைல் வந்து கிடையாது, அல்லைல் வந்து நமக்கு வரும். அப்போ அல்லைல் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம்னா வைனைல்னு நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து அல்லைல் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வைனைல்னு பார்த்தோம். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வைனைல் அண்ட் அல்லைல்? இவங்க ரியாக்டிவ் குரூப்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் தான் ரியாக்டிவ் குரூப் இல்லையா. அந்த ரியாக்டிவ் குரூப் அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன்லேயே நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், வைனைல் நம்ம வந்து சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கார்பன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்லைல்னா அவே அப்படின்னு வந்து நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லிக் கொடுப்போம் பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம். அவே ஏன்னா அவே வருது இல்லையா, அவேனா கொஞ்சம் தள்ளி நமக்கு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அல்லைன்னு சொல்லுவோம். பக்கத்தில் உடனே ரியாக்டிவ் ஃபங்க்ஷன் குரூப் பக்கத்துலேயே நமக்கு வந்து டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும், வைனைல் நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்குது, அவே கொஞ்சம் தள்ளி தான் நமக்கு வந்திருக்கு இல்லையா. அப்போ இது வந்து அல்லைல் ஹேலைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அல்லைல் ஹேலைட்.